ஹலோ எவ்ரிவான், ஐ பார்த்திபன். வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 7/4/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 11 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் ரிகார்டிங் நீட் யூஜி 2026 தொடர்பான அப்டேட் தான். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இது தொடர்பாக வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிறனால அதை மீண்டும் ஒரு முறை உங்கள் பார்வைக்கு. இதுவரைக்கும் 26 லட்சம் அப்ளிகேஷன், அதாவது நீட் யூஜி 2026க்கு 26 லட்சத்திற்கும் கூடுதலான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு அது பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. கூடிய விரைவில் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பும் அதே போல் ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டும் வெளியிடப்படும் அப்படின்ற செய்தி இன்றைக்கி செய்தித்தாளில் வந்திருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக செய்து கொண்டு இருக்கிறோம். இதில் மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு மாணவர்கள் அவங்க விருப்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை அரசு கல்லூரி, தனியார் கல்லூரி, அது மட்டும் இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லையும் படிச்சுட்டு இருக்காங்க. தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி செய்தித்தாளில் வந்திருக்கிற செய்தி, இதுவரை இல்லாத வகையில் நடப்பு ஆண்டில் நீட் தேர்வுக்கு 26 லட்சம் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆன்லைனில் ஸ்டூடெண்ட் சைடில் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது. அது பரிசீலனை செய்யும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில், அதாவது இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு வெளியிடப்படும். அதன் பிறகு இந்த மாத இறுதிக்குள்ளே அல்லது இந்த மாதம் கடைசி வாரத்தில், ஏப்ரல் மாதம் கடைசி வாரத்தில் அட்மிட் கார்டும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நியூஸை டீட்டெயிலாக படிச்சிடலாம். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு இதுவரை இல்லாத அளவில் நடப்பாண்டில் 26 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS, சித்தா, ஆயுர்வேதா போன்ற படிப்புகளுக்கும் நீட் 2026க்கு AFMC உட்பட மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கும் இந்த ஆண்டு 26 லட்சத்திற்கும் கூடுதலான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கடைசி தேதி முடிவடைந்தது. அதில் கரெக்ஷனுக்கான டேட்டும் கொடுத்துருந்தாங்க. அந்த டேட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோவை உள்ளிட்ட 30 நகரங்களில் 30 எக்ஸாம் சிட்டிஸ், எக்ஸாம் சென்டரில் 30 நகரங்களில் நாடு முழுவதும் 552 நகரங்களில் தேர்வு நடைபெற உள்ளது. அதாவது 30 எக்ஸாம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற இடமும் அதில் 552 நகரங்களிலும் தேர்வு நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் அப்ராடில் பார்த்திங்கன்னா துபாய், அபுதாபி, தோஹா, மஸ்கட், ரியாத், சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் 16 இடங்களிலும் தேர்வு நடைபெறுகிறது. இப்போ இந்த இடத்துல மாணவர்களுக்கு இந்த வாரம் நடந்துட்டு இருக்கிறதுனால அங்கே என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றின அஃபீஷியல் அப்டேட் எதுவும் வரல. ஸோ அஃபீஷியல் அப்டேட் இல்லாதனால அதை பற்றி நம்ம எதுவும் இப்போதைக்கு யோசிக்க வேண்டியதில்லை. ஃபர்தராக அப்ராடு சென்டருக்கான ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா உடனுக்குடனாக நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஆன்லைனில் https neet.nta.nic.in இந்த வெப்சைட்டில் 8ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை ஆன்லைனில் அப்ளிகேஷன், அதாவது விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த சமர்ப்பித்த விண்ணப்பங்களில் இப்போதைக்கு பரிசீலனை செய்யும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது. சில நாட்களில் ஹால் டிக்கெட், சில நாட்கள் அப்படின்னா ஏப்ரல் மாதம் இறுதி வாரம் கடைசி வாரத்தில் ஹால் டிக்கெட்டை ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதற்கு முன்னதாக நீங்கள் 3 சென்டர் ஆப்ஷனாக கொடுத்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு எது அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிற சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு கொடுப்பாங்க.
அதை பார்த்துக்கிட்டாலே நம்ம அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நீட் தேர்வுக்கு 2017 வந்து 11.38 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. 2018 13.26 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. 2019 15.19 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர். 2020 15.97 லேக்ஸ் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. 2021 16.1 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர். 2022 18.72 லேக்ஸ், 2023 20.8 லட்சம் பேர், 2024 24.6 லட்சம் பேர், 24.06 லட்சம் பேர், 2025 22.76 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதுவரை இல்லாத அளவு 26 லட்சம் பேர் 2026 அதாவது இயரும் 2026 நம்பர் ஆஃப் அப்ளிகேஷனும் 26 லேக்ஸ். சரி, இந்த தகவலெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னா, மாணவர்களை அல்லது பெற்றோர்களை வந்து நம்ம பதட்டப்படுத்துவதற்காக இல்லை, இன்னமும் விகரஸாக இன்னமும் ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தி. ஏன்னா ஒரு சீட்டுக்கு கிட்டத்தட்ட 17 பேர் போட்டியிடுது. அதாவது ஒரே ஒரு சீட்டுக்கு 17 பேர் காம்படிஷனில் இருக்காங்க. காம்படிஷன் ரேஷியோ அப்படிங்கிறது 1:17. ஸோ மீதி இருக்கிற நாட்களில் மாணவர்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை செய்தியையும் நம்ம கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் ஏற்கனவே நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் மீடியம் என்ன லாங்குவேஜில் வேணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பீங்க. 180 கேள்வி இருக்கும். 180 கேள்விக்கு கரெக்டாக எழுதுகிற கொஸ்டினுக்கு 4 மார்க், எழுதாத கேள்விக்கு 0 மார்க். நீங்கள் எழுதி அந்த கேள்வி தப்பாச்சு அப்படின்னா -1 மார்க். மொத்தமாக 720 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறுகிறது. நெகட்டிவ் மார்க் இருக்குது. இதுதான் வந்து இன்றைய செய்தித்தாளில் கொடுத்துருக்கிற செய்தி. அது மட்டும் இல்லாமல் இந்த மீதி இருக்கிற 24 நாள், இந்த 24 நாளில் நம்ம டெய்லியும் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் கலந்துக்க விருப்பம் இருக்குது, அதாவது நான் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் கிளாஸில் ஏற்கனவே படிச்சுட்ருக்கிறேன், அது போக எக்ஸ்ட்ராவாக நான் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், என்னோடய மார்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு. நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இனி சிலபஸ் கவர் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ரிப்பரேஷனும் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகிருக்கும். மீதி இருக்கிற இந்த 25+ டேஸில் வந்து நீங்கள் எவ்வளோ டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் எப்படி மிஸ்டேக் பண்ணுறீங்க, அந்த மிஸ்டேக்கை வந்து ஆஃப்டர் த டெஸ்ட்டு எப்படி அந்த எரரை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த 25 நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையாக இருக்கும். அதற்கு இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு உபயோகமாக இருக்கும். விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட்டு வேணாலும் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதிக்கலாம். இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி நான் பபுள் ஷேடிங்கோட OMRஐயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதிக்கலாம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொண்டு டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம ட்ரெஸ் கோடை பற்றியும் பார்டு ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொண்டு உங்களுக்கான கவுன்சிலிங் கைடன்ஸையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you. Have a nice day.